இங்க ஒரு நபர் போலீஸ் கிட்ட என்ன கனமான சங்கிலில கட்டி போட்டுட்டு ஒரு சிறைக்குள்ள அடைச்சு வைங்க, நான் ஈஸியா அங்க இருந்து தப்பிச்சிருன்னு சொல்லி பெட்டானது கட்டுறாரு. போலீஸ் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கனமான சங்கிலில கட்டிட்டு வாயெல்லாம் பாத்தினா டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டு ஒரு சிறைக்குள்ள அடைச்சு விட்டுறாங்க. கதை படிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த நபர் மெதுவா பாத்தினத்தோட கையில இருக்கக்கூடிய 6வது விரலை வெளில எடுக்கிறாரு. அது ஒரு ஃபேக்கான விரலா இருக்கும். அந்த விரலுக்குள்ள பாத்தினா அவன் கீயானதை ஒளிச்சு வச்சிருக்கான். போலீஸ் ரிட்டர்ன் பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கான். அங்க இருந்து இவன் தப்பிச்சதால போலீஸ் எல்லாருமே ஆச்சரியப்பட செய்யறாங்க. இதோட மட்டும் விடாம கிட்ட என்னால இத மறுபடியும் பண்ண முடியும்னு சொல்லி இந்த டைம் இன்னும் அதிகமான சங்கிலிகளை கட்டி ஒரு பிரிட்ஜுக்கு நடுவுல பாத்தினா நிக்க வைக்க செய்யறாங்க. கீழ பாத்தினா ஃபுல்லாவே ஏரி முழுக்க ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. அதுல ஒரு தொலைய போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஒரு தொலைக்குள்ள பாத்தினா குதிக்க செஞ்சிடறான். இந்த ஷோவை பாக்குறதுக்காக நிறைய மக்கள் பாத்திர அந்த இடத்துல கூடி இருக்காங்க. தண்ணிக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறமா சங்கிலியோட வெயிட்டால பாத்தினா ரொம்ப ஆழமான பகுதிக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறான். பட் அவனோட காலுக்கு அடியில பாத்தினா இன்னொரு கீ ஒளிச்சு வச்சிருக்கான். அதை யாருமே பாத்தினா பார்க்க இல்ல. சாவி எடுத்து இப்போ தன்னோட சங்கிலி எல்லாத்தையும் பாத்தினா கழட்டி போட்டுட்டு அந்த சங்கிலிய கலட்டினதுக்கு அப்புறமா கூட அந்த தொலைல இருந்து பாத்தினா கொஞ்சம் தூரமா தள்ளி போயிருக்கான். இதனால அந்த தொலைய பாத்தினா கண்டுபிடிக்க முடியாம டிராப் ஆகி ஒரு இடத்துல மாட்டிக்க செய்யறான். மயக்க நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா அவனுடைய அம்மா பாத்தினா வழிகாட்டுறது மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. கடைசியில தன்னுடைய அம்மாவுடைய வழிகாட்டுதல் மூலமா பாத்தினா அவன் தப்பிக்க செய்யறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.